அண்ட் பேக் டு வீடியோ. நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டு பார்க்காதுங்க, போய் பார்த்துக்கோங்க. இப்போ பார்ட் 2 போகலாம். இதுலேருந்து பார்ட் 1 வந்து நான் சொல்லி தந்தேன். இப்போ பார்ட் 2 இதுலேருந்து சொல்லித்தரேன். Coins are used for smaller denominations. Paper currency is used for higher denomination. முதல்ல வந்து காயின்ஸ் வந்து ஸ்மாலர் டினாமினேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பேப்பர் கரன்சி தான் வந்து ஹையர் டினாமினேஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டினாமினேஷன்ஸ்க்கு வந்து மீனிங் பார்ப்போம். Unit in which coins and paper notes are classified. For example, denomination of Indian currency include 50 paise, 1 rupee, 2 rupees, rupees 5, rupees 10, rupees 20 coins and notes of rupees 10, rupees 20, rupees 50, rupees 100, rupees 200, rupees 500 and rupees 1000. இப்போ up to 500 வரைக்கும் தான் 10 rupee to up to 500 வரைக்கும் தான் நோட்ஸ் இருக்குது. இங்கே 1000 rupees போட்டுக்கோங்க. இப்போ வந்து டினாமினேஷனை வந்து பேப்பர் கரன்சிஸ்க்கும் நோட் கரன்சிஸ்க்கும் இந்த ரெண்டுக்குமே வந்து ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டினாமினேஷன் தான். டினாமினேஷன் வந்து இந்த நம்பர்ஸ் rupees 10, rupees 20, rupees 1, rupees 2 அதான். நெக்ஸ்ட் ஒன். Today in India we have a central authority called the Reserve Bank of India (RBI) that control the issue of currency. It is not legal for anybody other than the RBI issue currency. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஒரு சென்ட்ரல் ஆத்தாரிட்டி வந்து இந்த மணியை வந்து இஷ்யூ இல்லாமல் பார்த்துட்ருக்காங்க. அந்த அத்தாரிட்டி பேர் தான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஷார்ட் ஃபார்மில் RBI. இங்கே தான் வந்து லீகல் இல்லாமல் யாராலையும் வந்து இஷ்யூ இல்லாமல் கரன்சி இஷ்யூ இல்லாமல் பாதுகாக்கிறது இந்த RBI தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட். Alongside the colorful fruit that he arranges nearly on his cart is a little card with a QR code. இப்போ இவர் இருக்காதா, இவர் பக்கத்தில் வந்து கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸோட ஒரு கார்டு இருக்கா. இதுக்கு பேர் தான் QR கோடு. QR கோடுக்கு மீனிங்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார் குவிக் ரெஸ்பான்ஸ் கோர்ஸ். குவிக் ரெஸ்பான்ஸ், இந்த கியூஆருக்கு ஃபுல் ஃபார்ம் தான் வந்து குவிக் ரெஸ்பான்ஸ், ஸ்டாண்டர்ட் ஃபார் குவிக் ரெஸ்பான்ஸ் கோர்ஸ். திஸ் ஆர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ஸ் வித் ஆர் readable by devices like smartphone and QR scanners. They contain information about the receiver's bank account and are used for making monetary transactions. The QR full form தான் வந்து குவிக் ரெஸ்பான்ஸ். அது வந்து ஃபோன்லேருந்து இந்த பிளாக்கில் கோடு வரைக்கும் அந்த பேங்கர்ஸோட இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இந்த பேங்கர்ஸோட இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ இவங்க ஃபோன் வச்சு ஸ்கேன் பண்ணால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இவங்க கட்டின பேமெண்ட் வந்து போயிடும். இப்போ அவங்க 100 rupees வந்து இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி கட்டினாங்கன்னா அந்த 100 rupees வந்து இந்த செல்லருக்கு வந்து போயிடும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Apart from tangible forms of money such as coins and paper notes, money has taken intangible forms that we cannot touch and feel. This is called digital money which is in electronic form. இப்போ ஒரு மணி இருக்குன்னா அது டச் பண்ணால் நமக்கு ஃபீல் ஆகும், நோட்டு மாதிரி. இப்போ ஒரு காயின் இருக்குன்னா அது வந்து ஒரு மெட்டலை வந்து தொடுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ இந்த டிஜிட்டல் விச் இஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் வந்து நமக்கு ஃபீலும் இருக்காது, டச் பண்ணவும் முடியாது. அதுக்கு அதான் வந்து அதை எப்படி கூப்பிடுவாங்க, டிஜிட்டல் மணி விச் இஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். அப்புறம், have you observed other people around you making or receiving payment without using coins and notes? Different payment methods like debit card, credit card, net banking, UPI full form தான் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், etc.
transfer money from one person's bank account into another. You will learn more about modern methods of monetary transaction later. இப்போ இந்த ப்ளூ கலர் அண்டர்லைன் பண்ணிக்கோம்ல, அதில் மீனிங் என்னென்னா வந்துட்டு எந்த டச்சுமே இல்லாமல் நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் நெட் பேங்கிங் யூபிஐ மூலமாகவும் பண்ணிக்கலாம். யூபிஐ ஃபுல் ஃபார்ம் த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்நெட் ஃபங்க்ஷன். இந்த டிரான்சாக்ஷன் வந்து இப்போ நிறைய பீப்புள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் மானிட்டரிங் டிரான்சாக்ஷன் நம்ம லேட்டர் கிளாஸஸில் படிப்போம். நெக்ஸ்ட் வந்து இல்லைக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாம்பிள் டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் தரேன். அதுக்கு 1 lakh சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கப்புறம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம். பாய்.